எனவே அன்பு சகோதரர்களே, நமக்கென்று ஒரு பிரதேச சபை உறுப்பினர் அந்த சபையில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் கொடுக்கின்ற பணத்தை செலவு செய்வது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. அதை தட்டி கேட்க முடியும், அதற்கு எதிராக பேச முடியும், அதற்காக அந்த பணத்தை செலவழிப்பதை உறுதிப்படுத்த முடியும். இவற்றையெல்லாம் நான் கோடி கோடியாக கொட்டினாலும் இங்கிருக்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் எமக்கான ஒரு பிரதிநிதியை இந்த மண்ணிலே இன்ஷா அல்லாஹ் பெற்றால் தான் இந்த வேலைகளை செய்ய முடியும். அதை விட்டுவிட்டு மரக்கட்சிக்கோ அல்லது மாற்றுக் கட்சிக்கோ யாராவது நீங்கள் வாக்களித்து இந்த பிரதிநிதித்துவத்தை பறித்து கொடுப்பீர்களாக இருந்தால், இந்த கட்சியை தோற்கடிப்பீர்களாக இருந்தால், இந்த தலைமைக்கு எதிராக செயல்படுவீர்களாக இருந்தால் யாரும் ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள். இந்த பாதை இன்று 4 வருஷங்களுக்கு இதே நிலையிலே தான் இருக்கும். தேர்தல் நேரத்திலே சில வேலைகளிலே 2 நோட் பொருளை போடலாம், சில வேலைகளிலே சில சாமான்களை கொடுக்கலாம். அன்பு சகோதரர்களே, கோடி கோடியாக இந்த மண்ணுக்கு கொண்டு வர வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. இதை எல்லாம் பெற வேண்டுமாக இருந்தால் இந்த சின்ன சின்ன ரூபாய்களுக்காக சோரம் போகின்ற சமூகமாக நாங்கள் இல்லை. தன்மானம் உள்ள சமூகம் எமது மண்ணை விட்டு வெளியேற்றப்படுகின்ற பொழுது நாங்கள் சோரம் போகாமல் கலிமா சொன்ன காரணத்தால் ஈமானை காப்பாற்றுவதற்காக அத்தனையும் இழந்து வந்த சமூகம் நாம். எனவே அவ்வாறான சமூகம் தேர்தல் காலங்களிலே இந்த சமூகத்தை விரட்டிய பிறகு இந்த சமூகம் வாழக்கூடாது. அந்த மண்ணிலே இருந்த பள்ளிவாசல்கள் மூடப்பட்டு, மையவாடிகள் மூடப்பட்டு, அந்த பிரதேசத்தில் இருந்த வீடுகள் இருந்த இடம் தெரியாமல் மரங்கள் முளைத்து இருந்த அது தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்ட கூட்டம் இந்த நீர் குடியேற்றத்தை தடுக்க முனைந்தார்கள். அத்தனை அநியாயங்களுக்கு எதிராக அன்று குரல் கொடுத்த இந்த தலைமையை சிறையிலே அடைத்து அதனூடாக இந்த அரசியல் இருந்து ஓரங்கட்டுவதற்கான சதிகளை செய்த கோட்டாபய அரசாங்கம் அல்லாஹ் அவர்களை ஓரிரு வருடங்களிலே விரட்டி அடித்தான். அன்பு சகோதரர்களே, எல்லா குற்றங்களிலிருந்தும் நிரபராதி 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 என்ற தீர்ப்போடுதான் உங்களுடைய தலைமை என்று இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எதிராக சதி செய்கின்றவர்கள், இந்த கட்சியை அழிக்க நினைக்கின்றவர்கள், இந்த கட்சி செய்கின்ற நல்ல பணிகளை தடுக்க நினைக்கின்றவர்கள் எங்களுக்கு எதிரான போலி பிரச்சாரங்களை, பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பெட்டியிலே வாக்குகளை அளிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய மனதை புண்படுத்துகின்றவர்களாக ஆகிவிடாதீர்கள். ஏன் எங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம் அல்லது இங்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கிற பலருக்கு தெரியும் எங்களுடைய நோபருடைய வாப்பா அல்ல அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். அதே போல பல மூத்த சகோதரர்கள் இந்த மண்ணிலே இருந்தவர்களுக்கு தெரியும் இந்த மண்ணுக்கு எத்தனை பணிகளை நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். அதே போல எங்களுடைய இல்மியாபுர மதரசாவுடைய அதிபராக இருந்து மரணித்த எங்களுடைய சல்பிகான் மௌலவி அவர்கள் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். அதே போல பல மூத்த சகோதரர்கள், அதே போல காதர் காக்கா உட்பட ஒருவராக நான் சொல்லாவிட்டாலும் எல்லோரும் அந்த காலங்களிலே நாங்கள் எவ்வாறான சவால்களுக்கு மத்தியிலே இந்த வீட்டு திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று அவர்களுக்கு தெரியும். அதாவது தியாமு தசநாயக் ஒரு கட்டத்திலே சொன்னார், ஒரு வீடாவது புத்தகத்திலே ரிஷாத் பதுதீன் கட்டினால் அவரது கையை வெட்டுவேன் என்று சொன்னார். அன்பு சகோதரர்களே, ஒரு வீடல்ல 10,000 வீடுகளை அவருடைய சவால்களுக்கு மத்தியிலே இந்த மண்ணிலே கட்டி நாங்கள் சாதனை படைத்திருக்கிறோம். எனவே ஒரு கிராமமாக இருந்த கிராமங்கள் பல கிராமமாக, ஒரு பள்ளியாக இருந்த அந்த கிராமங்களிலே பல பள்ளிகள், ஒரு பாடசாலைகள் பல பாடசாலைகளாக இன்று அல்ஹம்துலில்லாஹ் செய்து காட்டியிருக்கிறோம். அதே போலதான் இந்த மண்ணிலே நிறைய தேவை இருக்கிறது. பாதைகள் எல்லாம் பள்ளமாக இருக்கிறது. நான் அன்று போட்ட காபட் பாதை தான் இருக்கிறது. நாங்கள் அன்று போட்ட செம்மண் பாதை தான் இன்னும் இருக்கிறது. ஒரு லோட்டு முரண் கூட ஒருவர் கூட இந்த பகுதியிலே போடவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்று நமது வாக்கள் இங்கே பதியப்பட்டதனால் அந்த வாக்களால் இந்த பாதைகளை செய்வதற்கு, இந்த ஊருடைய விளையாட்டு மைதானங்களை செய்வதற்கு, இந்த ஊரில் இருக்கின்ற பாடசாலை அபிவிருத்தி செய்வதற்கு, இங்கிருக்கின்ற மையவாடிக்கான வசதிகளை செய்வதற்கு, அதே போல இந்த பிரதேசத்திலே பிரதேசவியால் செய்ய வேண்டிய அபிவிருத்திகள் அது வீதிலாமாக இருக்கலாம், இன்னொரு விடயங்களாக இருக்கலாம். இதையெல்லாம் செய்வதற்கு நல்லதொரு சந்தர்ப்பம் நமக்கு வந்திருக்கிறது. அதுதான் இந்த தேர்தல். நான் 5 வருஷமாக சிறையிலும் அங்கும் இங்குமாக கஷ்டப்பட்டதனால், எதிர்கட்சியில் இருந்ததனால் இந்த பகுதியிலே இந்த வேலைகளை என்னால் செய்ய முடியவில்லை. நான் தான் செய்யவில்லை என்றாலும் யாரும் மக்களுக்கு நாங்கள் விட்ட இடத்திலிருந்து எதை தொடவில்லை. எனவே அன்பு சகோதரர்களே, இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலிலே நமது சகோதரர் ஒருவரை இந்த தேர்தலிலே இந்த வட்டாரத்திலே இறக்கி இருக்கிறோம்.
அந்த சகோதரர்கள் வெல்லுகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த பாதைகள், அதாவது மையவாடிக்கு செல்லுகின்ற பாதை உட்பட இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா பாதைகளும் அபிவிருத்தி செய்யப்படும் என்பதை உறுதியாக நான் சொல்லியிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எனவே இவற்றை எல்லாம் செய்வதற்கு நமக்கு ஒரு சகோதரர் அங்கு தேவை. ஏன் நான் இந்த வருடம் 100 மில்லியன் ஒதுக்கீடு செய்து கொடுத்தேன். தம்பி பைசலுக்கு தெரியும், பாடசாலைக்கு பணம், பாதைகளுக்கு பணம், பள்ளிவாசல்களுக்கு பணம், விளையாட்டு மைதானத்துக்கு பணம், மையவாடி பாதைக்கு வேறையாக பணம், இதெல்லாம் கொடுத்த பணத்தை ஒரு ரூபாய் கூட செலவழிக்காமல் இந்த பிரதேச செயலகம் அத்தனை கோடியையும் திருப்பி அனுப்பினார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நமக்கென்று ஒரு பிரதேச சபை உறுப்பினர் அந்த சபையில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் கொடுக்கின்ற பணத்தை செலவு செய்வது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. அதை தட்டி கேட்க முடியும், அதற்கு எதிராக பேச முடியும், அதற்காக அந்த பணத்தை செலவழிப்பதை உறுதிப்படுத்த முடியும். இவற்றையெல்லாம் நான் கோடி கோடியாக கொட்டினாலும் இன்றிருக்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் எமக்கான ஒரு பிரதிநிதியை இந்த மண்ணிலே இன்ஷா அல்லாஹ் பெற்றால் தான் இந்த வேலைகளை செய்ய முடியும். அதை விட்டுவிட்டு மரக்கட்சிக்கோ அல்லது மாற்றுக் கட்சிக்கோ யாராவது நீங்கள் வாக்களித்து இந்த பிரதிநிதித்துவத்தை பறித்து கொடுப்பீர்களாக இருந்தால், இந்த கட்சியை தோற்கடிப்பீர்களாக இருந்தால், இந்த தலைமைக்கு எதிராக செயல்படுவீர்களாக இருந்தால் யாரும் ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள். இந்த பாதை இன்னும் 4 வருஷங்களுக்கு இதே நிலையிலே தான் இருக்கும். தேர்தல் நேரத்திலே சில வேலைகளிலே 2 நோட் பொருளை போடலாம், சில வேலைகளிலே சில சாமான்களை கொடுக்கலாம். அன்பு சகோதரர்களே, கோடி கோடியாக இந்த மண்ணுக்கு கொண்டு வர வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. இதை எல்லாம் பெற வேண்டுமாக இருந்தால் இந்த சின்ன சின்ன ரூபாய்களுக்காக சோரம் போகின்ற சமூகமாக நாங்கள் இல்லை. தன்மானம் உள்ள சமூகம் எமது மண்ணை விட்டு வெளியேற்றப்படுகின்ற பொழுது நாங்கள் சோரம் போகாமல் கலிமா சொன்ன காரணத்தால் ஈமானை காப்பாற்றுவதற்காக அத்தனையும் இழந்து வந்த சமூகம் தான். எனவே அவ்வாறான சமூகம் தேர்தல் காலங்களிலே தருகின்ற ஒரு சில பிச்சைகளுக்காக, ஒரு சில சதங்களுக்காக அல்லது ஒரு சில ரூபாய்களுக்காக, ஒரு சில பொருட்களுக்காக நாம் வாக்கை விட்டுவிடக் கூடாது. தந்தால் தாராளமாக வாங்குங்கள், தந்தால் தாராளமாக வாங்குங்கள், ஆனால் வாக்கை போட்டு விடாதீர்கள். வாக்கை ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இளைஞர் சமூகத்திற்கு, இந்த பிரதேசத்திற்கு, இந்த பிரதேசத்தின் கல்விக்கு, இந்த பிரதேசத்தின் எதிர்காலத்துக்கு செய்ய துடிக்கின்ற நமக்கு, நமது அணிக்கு, நமது சின்னமான இந்த தேர்தலிலே தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களிக்கின்றவர்களாக உங்களை ஆக்கிக் கொண்டு இருக்கின்ற 2 நாட்கள் தான் இருக்கிறது. ஒரு சிலர் மாறி மாறி செயல்படுவதாக நான் கேள்விப்படுகிறேன். எல்லா விஷயங்களை முடிக்க பண்ணி கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, அவ்வாறு தவறுகளை செய்து விடாதீர்கள். தவறு செய்துவிட்டு 4 வருஷங்களுக்கு இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி இல்லாத பிரதேசமாக, இந்த பாதைகளை இதே நிலையிலே, இந்த பிரதேசத்துடைய எதிர்காலத்தை வீடு இல்லாத, அதே போல இன்னும் எத்தனையோ வாழ்வாதாரம் இல்லாத, கல்விக்கு தேவையான பல விஷயங்கள் இங்கு இருக்கிறது. இதையெல்லாம் பெறுவது அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தவறு விட்டுவிட்டு வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து விட்டு நாங்களே எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களாக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்தவர்களாக, இந்த ஊருக்கு தவறு செய்தவர்களாக நாங்கள் எங்களுடைய கையில் இருக்கின்ற வாக்குப்பணத்தை பிழையாக பயன்படுத்தி அந்த தவறை செய்து விடாதீர்கள் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய எதிர்காலத்துக்காக, இந்த மக்களுடைய நீர் உயிர்த்தத்துக்காக பல சவால்களுக்கு மத்தியிலே நாங்கள் பேசியதால், உங்களுக்காக குனிந்து குரல் கொடுத்ததால் தான் பல நாட்கள் சிறையிலே பசியோடும் பட்டினியோடும் கஷ்டத்தோடும் நாங்கள் அந்த சிறையில் அடைக்கப்பட்டோம். எனவே அவ்வாறு உங்களுக்காகவே இருக்கின்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.